சட்டமும் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போது தமிழ்நாடு அரசு ஸ்மார்ட் கார்டுகளை ரேஷன் பொருட்கள் பெறுவதற்காக வழங்கி வருகிறது. இந்த ஸ்மார்ட் கார்டுகளுக்கு விண்ணப்பிப்பது பழைய ரேஷன் கார்டுகளில் இருந்து ஸ்மார்ட் கார்டுக்கு மாறுவது, ரேஷன் கார்டு நிலைமை சரிபார்ப்பது போன்ற அனைத்தையும் தமிழக மக்கள் தமிழ்நாடு அரசின் பொது விநியோக அமைப்பின் மூலம் எளிதாக ஆன்லைனில் செய்து கொள்ளலாம். அதேபோல ஸ்மார்ட் ரேஷன் கார்டுடன் மொபைல் நம்பரை இணைத்து வைத்து கொள்வது அவசியம். இதையும் ஆன்லைனில் எளிதாக செய்ய முடியும். அப்படி செய்து விட்டால் ரேஷன் கடைகளுக்கு செல்லாமலேயே ரேஷன் கடைகளில் இருக்கும் இருப்பு எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் வசிக்கும் மக்களுக்கு 3 வகையான ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது. லைட் கிரீன் கார்டுதாரர்கள் அரிசி மற்றும் பிற பொருட்களை நியாய விலை கடைகளில் பெறுகிறார்கள். மேலும் அந்தியோதய அன்ன யோஜனா அட்டைதாரர்களும் இதில் அடங்குவர். வெள்ளை கார்டுதாரர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒதுக்கீட்டில் கூடுதலாக 3 கிலோ சர்க்கரை கிடைக்கும். காக்கி நிற கார்டு காவல்துறை அதிகாரிகளுக்கான பிரத்யேக கார்டு ஆகும். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுடன் மொபைல் நம்பரை இணைப்பதற்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று ஆன்லைனில் ரேஷன் கார்டுகளுடன் மொபைல் நம்பரை பதிவு செய்து இணைக்கலாம். 1967 என்கிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு அழைத்தால் ஃபோன் நம்பர் மாற்றுவது குறித்த விவரங்களை கூறுவார்கள். அதேபோல் அருகில் உள்ள தாலுகா ஆபீஸ் அலுவலகத்திலும் ரேஷன் கார்டு தொடர்பான உதவி மையங்கள் இருக்கும். அங்கு சென்று உங்களுடைய மொபைல் நம்பரை ரேஷன் கார்டுடன் இணைத்து கொள்ளலாம். ஆன்லைன் செல்வதற்கு முன்பு குடும்ப அட்டையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் குடும்ப தலைவரின் ஆதார் கார்டு மற்றும் குடும்ப அட்டையின் ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து செல்ல வேண்டும். தாலுகா அலுவலகத்திற்கு செல்வது வீண் அலைச்சல் என்று நினைப்பவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாகவும் செய்து கொள்ளலாம். மொபைல் நம்பரை அப்டேட் செய்வதற்கு எந்தவித கட்டணமும் இல்லை. தாலுகா அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஒப்படைக்கும் பட்சத்தில் உங்களுடைய மொபைல் நம்பர் அதிலிருந்து 24 மணி நேரத்திற்குள் அப்டேட் செய்யப்படும். ரேஷன் கார்டில் ஏன் மொபைல் நம்பரை இணைக்க வேண்டும்? ரேஷன் கார்டுகளில் மொபைல் நம்பரை இணைப்பதன் மூலம் என்னென்ன பொருட்களை வாங்கி இருக்கிறீர்கள் என்ற விவரங்களை மெசேஜாக பெற முடியும். இதனால் தான் குடும்ப தலைவரின் மொபைல் நம்பர் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதேபோல அரசின் ரேஷன் கார்டு மொபைல் அப்ளிகேஷனில் உள்நுழைவதற்கும் மொபைல் நம்பர் கட்டாயம் தேவை. மொபைல் நம்பர் இல்லாவிட்டால் ரேஷன் கார்டு தொடர்பான எந்தவித அறிவிப்பையும் பெற முடியாது. அது மட்டுமின்றி ரேஷன் கார்டின் இருப்பு ஆகியவற்றை தெரிந்து கொள்ளவும் இந்த மொபைல் நம்பர் உதவுகிறது. சில நேரங்களில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் இல்லை என்ற தெரிந்த பிறகு வீட்டிற்கு திரும்பி வரும் சூழல் ஏற்படலாம். மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கும் போது உங்கள் மொபைலிலேயே எளிதாக என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்ற விவரங்கள் குறித்து தெரிந்து கொள்ள முடியும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.